தற்போது ஒரு அண்மை செய்தி. வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக பாஜகவுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 10 தொகுதிகள் அடங்கிய விருப்பப்பட்டியல் பாஜகவிடம் அளித்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், என்னென்ன தொகுதிகள் கேட்கப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து கட்சிகளுமே ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்குமே கூட்டணி கட்சிகளுடன் அவங்க தங்களுடைய தொகுதிகளை இறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்குமே வருகின்ற 25ஆம் தேதி பிரதமர் வருவதற்குள்ளாக பிரதமர் தமிழகம் வருகிறார். அதாவது அண்ணாமலையினுடைய என் மண் என் மக்கள் யாத்திரையை நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்பாக கூட்டணிகளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகளை இறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் பாஜக உள்ளது. அதன்படி பாஜகவிற்கு ஒத்து வரக்கூடிய நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிடமே பாஜக அவர்கள் போட்டியிடக்கூடிய விருப்ப பட்டியல், அவர்கள் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்ப அடங்கிய பட்டியலை அளிக்கும்படி கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அமமுக தங்களுடைய விருப்ப பட்டியலை அளித்திருக்கிறார்கள். அதில் 10 தொகுதிகளை அவர்கள் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் சிவகங்கை, தேனி, மதுரை, விருதுநகர், வேலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 தொகுதிகளை அவர்கள் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்குமே அமமுக நிர்வாகிகள் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சிவகங்கை மற்றும் தேனியில் டிடிவி தினகரன் நேரடியாக களமிறங்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த 2 தொகுதியை பொறுத்த வரைக்குமே, சிவகங்கையை பொறுத்த வரைக்குமே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டார்கள். பாஜகவை பொறுத்த வரைக்குமே எச் ராஜா அங்கு களமிறங்கினார். அதே நேரத்தில் அமமுகவை சேர்ந்த சேர் போகி பாண்டி அங்கு போட்டியிட்டார். அவர் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடித்தார். இந்த நிலையில் அங்கு இந்த முறை டிடிவி தினகரனை களமிறங்கி அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பாஜக கணிக்கிறது. அதே நேரத்தில் அமமுகவும் அதை எதிர்பார்க்கிறது. இந்த நிலையில் தேனியும் அவர் ஏற்கனவே பெரியகுளம் தொகுதி எம்பியாக இருந்தார். பல நல்ல திட்டங்களை அங்கு இருப்பதாகவும் அவருக்கான அந்த நல் பெயர் என்பது தற்போது வரையும் நீடிப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தேனி தொகுதியும் டிடிவி தினகரன் நிற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் அமமுக கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் பாஜக இந்த விருப்ப பட்டியலை வாங்கி அகில இந்திய தலைமைக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் அவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை பொறுத்தே இறுதிக்கட்ட கூட்டணி முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.